அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நீட் யூஜி 2026 மே 3ஆம் தேதி நமக்கு இந்தியா பூரா வந்து பண்ணாக்கா நீட் தேர்வு நடந்தது. இந்த நீட் தேர்வில் வந்து பண்ணாக்கா கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 டேஸுக்கு முன்னாடி அஃபிஷியலாக வந்து பண்ணால் என்டிஏ வந்து பண்ணாக்கா அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. அதை பற்றி வந்து பண்ணாக்கா ஃபுல்லாக வந்து பண்ணாக்கா அவங்க டீட்டெயில்டாக வந்து பண்ணாக்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதோடைய எண்டில் வந்து பண்ணாக்கா நீட் அந்த கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆனது உண்மை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதனால் வந்து பண்ணாக்கா மே 3ஆம் தேதி நடந்த அந்த நீட் யூஜி எக்ஸாம் வந்து பண்ணாக்கா இந்தியா பூரா நடந்த எல்லா தேர்வுகளையும் இந்தியா பூரா நடந்த அந்த நீட் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ வெரி சூன் வந்து பண்ணாக்கா நமக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதோடைய அந்த நியூஸில் வந்த அந்த இது தான் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி 1 by 1. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ புதிய தலைமுறையில் வந்த நியூஸு மே 3இல் நடந்த நீட் தேர்வு ரத்து. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்லைடில் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்லைடில் வந்து பண்ணாக்கா மே 3ஆம் தேதி நடந்த இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. யார் சொல்லியிருக்கிறது? தேர்வு முகமை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா பல்வேறு இடங்களில் வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்த நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்து நடவடிக்கை. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீட் நுழைவுத் தேர்வு மீண்டும் நடைபெறும். ஸோ நீட் நுழைவுத் தேர்வு மீண்டும் நடைபெறும். புதிய தேர்வுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும். இது யார் சொல்லுகிறது? தேசிய தேர்வு முகமை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பண்ணாக்கா தமிழகத்தில் கடந்த 8ஆம் தேதி +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் நீட் தேர்வு ரத்தால் மாணவர்கள் அதிர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாடு முழுவதும் 23 லட்சம் மாணவர்கள் நீட் நுழைவுத் தேர்வு எழுந்த நிலையில் ரத்து என அறிவிப்பு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா நீட் வினாத்தாள் கசிவு இதை வந்து விசாரிக்க சொல்லி யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டிருக்காங்க இந்திய கவர்மெண்ட்டு. ஸோ அடுத்து வந்து பண்ணாக்கா நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வினாத்தாள் விற்பனை தொடர்பான புகார்களை சிபிஐ விசாரிக்க உத்தரவு. அதாவது நீட் வினாத்தாள் எப்படி கசிஞ்சுது, அதை வினாத்தாள் விற்பனைக்கு வந்ததா எப்படி, அதெல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து சிபிஐ விசாரணைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் தேசிய முகமை வழங்கும் என அறிவிப்பு. அந்த சிபிஐ விசாரணைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நாங்கள் வந்து ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய முகமை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நீட் தேர்வுக்காக மாணவர்கள் ஏற்கனவே கட்டிய தேர்வு கட்டணம் திருப்பி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா மறுதேர்வுக்கு மாணவர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை. அப்போது திரும்ப எக்ஸாம் வருது அப்படின்னாக்கா அதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ப்ரொசீஜரும் கிடையாது. ஆல்ரெடி அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து பண்ணாக்கா ஆல் டிக்கெட் வரும் அப்படின்றது தான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. கூடுதல் கட்டணமும் இல்லை, அதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபீஸும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா இன்றைக்கான செய்தி. ஸோ அப்போ நமக்கு விரைவில் வந்து பண்ணாக்கா நீட் எக்ஸாம் வரும். ஸோ யாரெல்லாம் படிச்சுட்டு பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ எல்லாருக்கும் வந்து பண்ணாக்கா ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். யாரெல்லாம் மார்க் ரொம்ப லோவாக வந்துருச்சு, மிஸ்டேக் பண்ணணும், அவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக போயிடுச்சு. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். விரைவில் நமக்கு நியூ எக்ஸாம் டேட் வரும். நன்றி, வணக்கம்.